வெல்கம் பேக் டு அஜய் விலாக்ஸ். நம்மளோட கட்டி தொட்டிலாம் ஒரே ஃபாக்ஸ் ஸ்டைல் நிறைஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா குட்டி விற்று இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கட்டி எல்லாம் க்ரோத் ஆகி சூப்பராக நிற்கிது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம கட்பியை பார்த்துட்டோம். அடுத்த ஃபாக்ஸ் ஸ்டைல் பார்த்துருப்போம். வாங்க, நான் இப்போ கட்பி இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபாக்ஸ் ஸ்டைல். இதுதான் நம்மளோட ஃபாக்ஸ் ஸ்டைல். உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். இங்கே நல்லா க்ரோத்தாக இருக்குது. நம்மளோட ஃபாக்ஸ் ஸ்டைலாக நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது நம்ம ஃபாக்ஸ் ஸ்டைல்லாம். ஓகே, நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம கட்பியோட தொட்டியை நான் உங்களுக்கு திருப்பியும் ரிவ்யூ பண்ணேன். நான் உள்ளே போய்ட்டு இப்போ நம்மகிட்ட எந்த விதமான கட்பிலாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு இது காமிக்க போகிறேன். அதில் நான் கேமரா செட் பண்ணிவிடுவேன். வாங்க. ஓகே காய்ஸ், நான் என்னோடய கட்பி எல்லாத்தையும் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். உங்களுக்காண்டி தப்பாக பிடிச்சி வச்சுருக்கேன் காய்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் இந்த 4 மறக்காமல் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு தான் நான் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வா 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 ஓ இப்போ பாருங்கள், நல்லா கொச்சே கிடக்குது. நான் உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன். பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ கட்டி இருக்குண்டு. பாதி இது குட்டி போடுற வர இருக்குது. இப்போ பாருங்கள், எவ்வளோ கொச்சைக்கிழங்கு இருக்குது பாருங்க. நம்மகிட்ட நிறையா கலர் ஃபிஷ்ஷும் இருக்குது, இது இருக்குது. நான் கலர் ஃபிஷ்ஷெலாம் உங்களுக்கு அடுத்த வழியில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம கட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒன்று பாருங்கள், வாழை வீசிக்கிட்டே போயிருக்கோம். கச்சை விளாண்டுட்டு சூப்பராக இருக்குது காய்ஸ். வந்து கட்டிலாம் பாதி இது குட்டியோட இது போட்டேன். இந்த பாருங்கள், இது நிற்கி பாருங்கள், மாலி நிற்கி எடுத்து காமிக்கிறேன். குட்டி மாலி எடுத்து காமிக்கிறேன். தப்பிச்சு விடுதாங்க, குட்டியாக தான் இருக்குது. நல்லாக்கா இங்கே பாருங்கள், குட்டி மாலி காய்ஸ். குட்டி மாலி வந்து தெரியுதா? தெரியும், குட்டி மாலி தான் காய்ஸ். குட்டி மாலி காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ தண்ணியில் டிலீட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இந்த எனக்கு இதே தான் காய்ஸ் பிடிச்சிருக்கு. இந்த கொச்சை வாழாட்டு போகிற ஆறான இருக்குது. ஓகே, இது ரொம்ப நேரம் இதில் வைக்க வேண்டாம். நம்ம திருப்பியும் டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிடலாம். வாங்க காய்ஸ், பண்ணிடலாம். முக்கியமாக லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் 4 மறக்காமல் பண்ணிடணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வாங்க போவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஷார்ட் காமிக்க போகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க காய்ஸ். ஷார்ட் எப்படி இருந்து சூப்பராக இருந்ததா? இப்போ வாங்க நம்ம போய் ரிலீஸ் பண்ணிடலாம் காய்ஸ். வாங்க காய்ஸ், வாங்க. இப்போ பாருங்கள், ஏன் கிடக்குங்க. சரி, இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தொட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. வாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு இது மட்டும் தனியாக போகுது பாருங்கள். அதுதாங்க மாலி. நான் எடுத்து காமிச்சோம்ல எப்படி, அதுதான் மாலி. இப்போ பாருங்கள், மேல் டாப்பில் தான் அவ்வளோ பேர் அலைகிறாங்க. ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டுன்னு அவ்வளோ பேர் உள்ளே போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், மேல் டாப்பில் தான் அவ்வளோ பேர் அலைகிறாங்க. கொச்சைன்னு அலைகிறாங்கல்ல. ஃபாக்ஸ் ஸ்டைலே எடுத்து போட்டுடலாம். முதல்ல நம்ம இந்த தட்டு எடுத்துக்கிடுவோம். ஓகே, நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் செடி வச்சுக்கலாம். முதல்ல இந்த பிங்க் ஆர்டிஃபிஷியல் செடி வச்சுக்கலாம். சேவ் ஆஃப் இல்லையாச்சு. சரி, இப்போ நம்ம அடுத்த இந்த ரிங்கு போட்டுடலாம். இந்த ரிங்கு எதுக்குன்னு கேட்பீங்க. அதை உங்களுக்கு எதுக்கு நான் அப்புறம் சொல்லுறேன். சரி, இப்போ நம்ம ஃபாக்ஸ் ஸ்டைல் எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபாக்ஸ் ஸ்டைலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு நான் போட்டுடலாம் எடுத்து. அவ்வளோதான், முழுங்க ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோதாங்க. நான் உரத்தில் வந்துட்டா சொன்னோன்னா இந்த இது இருக்குன்னு கேட்பீங்க. இது சாப்பாடு போட்டோம்னா இந்த இருக்குல்ல,
இப்போ சாப்பாடு போட்டோம்னா ஒவ்வொரு பக்கமாக போய் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் இது இல்லை, இந்த டீப்புக்குள்ளேயே இருந்துக்கணும். இதுக்காண்டி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். சரி, இப்போ நான் வெளியே போய் உங்களுக்கு என்னோடய தோட்டத்தெல்லாம் காமிக்கிறேன் வாங்க காய்ஸ். இப்போ வெளியே இருந்தாச்சு, வாங்க நம்ம தோட்டத்தை போய் பார்க்கலாம். முதல்ல ஆரம்பித்தோன்னே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை தாங்க காய்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரில. நான் உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக வச்சுருக்கேன். இங்கே வந்தாலும் தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சமாக தெரியுதா காய்ஸ்? காய்ஸ் தெரியுதா? அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செவந்தி சொல்லுவாங்க. இதில் பூ இதுதான்னு பார்த்தீங்கன்னா எந்த பூவுமே இல்லை காய்ஸ். நான் உங்களுக்கு எப்போவாச்சும் வந்து முளைக்கும் போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு இது வந்து இந்த கலர் செம்பருத்திங்க, இங்கே பாருங்கள் இது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த குட்டி அணிக்கிறது வந்து இந்த ரெட் கலரில் பூக்கும்பா, அந்த செம்பருத்தி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாங்காய் செடி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க கத்தாலையும் பிடுங்கி ஒன்று ஒன்றா வச்சு இப்படி வளர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தொட்டியில் வந்து விதை போட்டிருக்கோம். என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா மிளகா விதை போட்டிருக்கோம் காய்ஸ். மிளகா விதை தான் போட்டிருக்கோம். இதை வச்சிடலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. பை காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ்.